சும்மா குழந்தை குட்டிய சென்டிமெண்ட் கிட்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி போயிடு. போல காட்ல இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன். ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்னமா பேபி. அடுத்த வருஷம் இதே கோயில நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகும். அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணமா பேபி? எல்லாத்துலயும் உங்களுக்கு அவசரம் தான். அச்சோ விளக்கு வைக்கல பேபி, விளக்கு வச்சுட்டு வந்துட்டா. அம்மா தாயி, என் புருஷனும் நானும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கும். அம்மா தாயே, இந்த வருஷம் நான் மட்டும் வந்து விளக்கு போடுறேன். அடுத்த வருஷம் நானும் என் புருஷனும் சேர்ந்து வந்து விளக்கு போடணும். இவங்களை நான் எங்கேயும் பார்த்துருக்கிறேமே. ஏங்க நீங்க என்ன ஊரு? நானா? நான் இதே ஊர் தான். உங்களை எங்கே பார்த்துருக்க மாதிரி இருக்கேன். நீங்க என்ன ஊரு? இதே ஊரா? ஏய், நீ ஜனனி தானே? ஆமா, நான் ஜன்னி தான். ஏய், நீ சிவகாமி தானே? ஆமாண்டி. என்னோட ஞாபகம் இருக்கா? நம்ம 12th வரைக்கும் அண்ணா படிச்சோமே. 12th அப்புறம் யார் கான்டாக்டும் என்கிட்ட இல்லடி. அதனால யார்கிட்டயுமே டச்சே இல்லை. ஆமாண்டி, என்கிட்டயும் யாரு கான்டாக்டுமே இல்லை. அப்பெல்லாம் எங்கடி ஃபோன் இருந்துச்சு. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னது கல்யாணம் ஆயிடுச்சாவா? ஏய், எனக்கு 12th முடிச்ச உடனே கல்யாணம் ஆயிடுச்சுடி. 2 குழந்தைங்க இருக்காங்க. என்னடி சொல்ற? 2 குழந்தைங்க இருக்கா? 12th முடிச்சுட்டு என்னென்ன படிக்க போறேன்னு சொன்ன? எங்கடி, எங்க வீட்டுல நான் 12th முடிச்சுட்டு எவ்வளோ கெஞ்சினேன். கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்ப குடும்பம் பண்ணுட்டாங்க. என்ன பண்றது? என்னடி சொல்ற? அது வேற எதுவும் படிக்கலையா? இல்லடி, அத விடுடி. நீ என்ன படிச்சிருக்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைங்க இருக்காங்களா? பிஎஸ்சி முடிச்சிருக்கேன்டி. நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். அங்கதான் ஒருத்தர் லவ் பண்றேன். அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவரு நான் தான் கோயிலுக்கு வந்தோம். ஓ, பிஎஸ்சி முடிச்சிருக்கியா? சூப்பர் டி. எங்க உன் பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் காட்டு. ஏய், அங்கதாண்டி உட்காந்து இருக்காரு, வா காட்டுறேன். என்ன விளக்கு வைக்க போறேன்னா இவ்வளவு நேரமா அவன் விளக்கு வைக்கிறதுக்கு எங்கதான் போனா இவ? பாத்துட்டே வரலாம். சரி, உங்க வீட்டுல என்ன ஒர்க் பண்றாரு சொல்லவே இல்ல. அவரும் ஒரு பிரைவேட் கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு. இவ்வளவு நேரமா ஆவணத்தை விளக்க வைக்கிறதுக்கு என்ன இவ போய் இவளை கூட்டினு வரா? ஐயோ, போச்சு. நல்லா வசமா மாட்டேன் 2 பேர்ட்ட. இன்னைக்கு என்ன சொல்லி சமாளிக்க போட்டணும் கடவுளே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எங்க வீட்டுக்கு கால் பண்றாரு. எடுத்து பேசுடி. அச்சோ, கட் ஆயிடுச்சு. சரி விட, அப்புறம் கால் பண்ணி பேசிக்கிறேன். அம்மா தாயே, எனக்கு இப்ப என்ன காப்பாத்துமா? 100 தேங்காய் உடைக்கிறேன். அம்மா தாயே. பேபி, என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். பேபிக்கு இன்னைக்கு பேதி புடுங்க போகுது. வணக்கங்க. என்ன 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 ஆச்சு? ஐயோ, என்ன ஆச்சா? கொஞ்சம் கூட வாங்க. என்ன சொல்லு. ஏண்டி, உனக்கு உலகத்துல வேற ஆளே கிடைக்கலையா? போய் இப்படி ஒரு ஆளை பிடிச்சிருக்க. ஏண்டி, இவருக்கு என்ன குறைச்சல்? ஒரு நிமிஷம் பேபி. சரி சரி, நீ பேசு. ஐயோ, இவனுக்கு என்ன குறைச்சலா? இவனுக்கு எல்லாமே குறைச்சலாதான் இருக்கு. என்னடி இப்படி சொல்ற? ஒரு காலம் வந்து கஷ்டப்படுவாரு. வாடி, விளையாடாத. ஏய், நீ முன்னாடி போடி, எனக்கு ரொம்ப பயம். அடிச்சு வாடி. என்ன இந்த மூதேவி போட்டிருக்க பேண்ட் ஷர்ட் என் புருஷன் பேண்ட் ஷர்ட் மாதிரியா இருக்கு? எங்க போனா இவ? உட்காரு, வாடி. ஐயோ, உக்காந்துட்டாலும் பேபி, எங்க போறீங்க நீங்க? நான் உங்க 2 பேருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வரேம்மா. வாங்கி வருங்க கூல் ட்ரிங்க்ஸ். இந்த கோணா வச்சு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வர போறேன். இவன் ட்ரெஸ் மட்டும் இல்ல, இவன் நடக்கூடையும் புருஷன் நட மாதிரியே இருக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சாலே நிறைய மாத்திருதா. ஏய், ஐயோ, எங்க ஆள் வர ஸ்டைல பாத்தியாடி? ஐயோ 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 ஐயோ, இவனே அடி நீ லவ் பண்ற? ஏய், என்னடி, எங்க ஆள் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. யாரு, இந்த கோணவாய் கோவிந்தனா? ஏய், என்னடி இப்படி சொல்ற? என் ஆள் போட்டோ காமிக்கிற பாரு. ஐயோ, நேர்லயே பாத்துட்டேன் வளச்சு. இந்த போட்டோ காமிக்க பாரு. எங்க ஆள் எவ்வளவு ஹேண்ட்ஸமா அழகா இருக்காரு பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, இவன் ஏன் புருஷன்டி? ஏய், புரி, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, இவன் ஏன் புருஷன்டி?
ஃபோன் இங்க பாரு, என் கல்யாண போட்டோ பாரு, இங்க பாரு. ஐயோ ஆமா, ஐயோ ஒரே மாதிரியா இருக்காங்களே. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க வீட்டுக்கார மட்டும் கொஞ்சம் காட்டுறியா? சரி வா, நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன். வா வா. ஐயோ ஐயோ, அவ கையில மாட்டி இருந்தேன், இன்னைக்கு நான் செத்து இருப்பேன். துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு ஊருக்கு ஓடிட்டான். ஐயோ